இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 11 வந்து எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன அவுட்புட் வேணும், வள்ளுவர் காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்னு சொல்லி போட்டுருணும். அடுத்து பிகாம், சிஏசி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ஆகணும். அடுத்து சாம்பிள் பேராகிராஃப், திஸ் இஸ் போல்டு சொல்கிற அந்த வார்த்தை போல்டாக வேணும். இட்டாலிக்னு சொல்லி வார்த்தை வேணும். திஸ் இஸ் அண்டர்லைன் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை வேணும். அது கீழே வந்து அண்டர்லைன் ஆகிருக்கணும். திஸ் இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிற வார்த்தை வேணும். அடுத்து கீழே வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த 5 கீழே 2 மேலே இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வெப்சைட் வேணும். அடுத்து ஒரு சாம்பிள் இமேஜ் வேணும். சாம்பிள் இமேஜ் கீழே வந்து ஒரு உண்மையான ஒரு இமேஜ் வேணும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் லெவலில் ஒரு அவுட்புட் கொண்டு வரணும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பேசிக்ஸ் வந்து 12வது வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க வந்து 12வது வீடியோலேருந்து பார்த்தாங்கன்னா பேசிக்ஸோடு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் பேசிக்ஸ் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கணும். ஹியூமன் பாடியில் தலையிலேருந்து கழுத்து வரையும் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து அதாவது கழுத்துலேருந்து இடுப்புக்கு மேலே அதாவது வயிறு வரைக்குமே பாடின்னு சொல்லுவாங்க. இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம எழுதுகிற எல்லா எழுத்துமே இந்த பாடிக்குள்ளே தான் எழுதணும். ஸ்டைலில் நம்ம வந்து எதுவுமே எழுதக்கூடாது. தலைக்குள்ளே எதுவுமே எழுதக்கூடாது. உடம்புக்குள்ளே தான் ஏதாவது வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எதை ஆட் பண்ணாலுமே இந்த பாடிக்குள்ளே தான் ஆட் பண்ணணும். அதை டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெட்டுக்குள்ளே, அதாவது ஹெட்டு அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணுவோம். இந்த பாடிக்குள்ளே எழுத்தை வந்து சைஸ் வரிசையாக பிரிப்பாங்க. ஒன்று H1 சொல்லுவாங்க, H2ன்னு சொல்லுவாங்க, H3, H4, H5, H6 மொத்தம் 6 விஷயம் இருக்குது. H1னா வேர்டு வந்து பெருசாக இருக்கும், H2னா சின்னதாகும், H3னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வரும். இதை தான் H1 டேக், H2 டேக் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இது வந்து விசுவல் ஸ்டுடியோ. இந்த விசுவல் ஸ்டுடியோவிலே நம்ம கோட் பண்ணலாம். அதனால் நான் இதை பண்ணுறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து டக்குன்னு அவுட்புட் எடுத்து காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து இது வரையும் ஹெட்டு, அதாவது இந்த ஃபோட்டோவில் நான் வரைஞ்சி காமிச்சேன்ல தலை, அதுதான் ஹெட்டு. இதுக்குள்ளே இங்கேருந்து இது வரையும் ஹெட்டு. இதுக்குள்ளே நம்ம எதுவுமே எழுதக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் இருக்குது. டைட்டில் சொல்லிட்டு டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. அது ஏன் அப்படின்னா அது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். பாடி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாடியில் தான், அதாவது இங்கே வரைஞ்சிருக்கிற இந்த பாடி ஏரியாக்குள்ளே தான் நம்ம எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அவுட்புட்டில் இதில் இருக்கிற அவுட்புட் பார்த்தோன்னா எனக்கு இதில் எங்கேயுமே அவுட்புட் வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாடிக்குள்ளே உதாரணத்துக்கு என்ன சொன்னேன், H1, H2, H3ங்கிறதுலாம் டேக் யூஸ் பண்ணி எழுதுகிறப்ப H1 ஒரு வார்த்தை ஹாய்னதுன்னா பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ நான் பாடிக்குள்ளே H1 டேகை ஓப்பன் பண்ணுறேன். இது சென்டரில் பிளிங்க் ஆகும். அந்த சென்டரில் நம்ம என்ன எழுதுகிறோமோ அவுட்புட்டில் வரேன். ஒரு நிமிஷம். அவுட்புட்டில் இது வரையும் எந்த வார்த்தையுமே வெளியே வந்து வரலை. இப்போ அந்த சென்டரில் பிளிங்க் ஆகுது இல்லை, இந்த பிளிங்காக இதுக்கு 2 டேகுக்கும் நடுவில் நான் என்ன எழுதுறனோ அதுதான் அவுட்புட்டில் வரும். ஆனால் ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா அவுட்புட்டில் ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஹாய் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஹாய் பக்கத்தில் 0000 ஹாய் பக்கத்தில் 0000ன்னு போட்டிருக்கேன். அப்போ எனக்கு அவுட்புட்டில் ஹாய் அப்படிங்கிற வார்த்தைகளில் 0000 வரணும். அதாவது இந்த டேக்குக்கு 2 நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஏரியா காமிக்கிது இல்லை, அந்த டேக் நடுவில் ஒயிட் கலராக இருக்கிற என்ன எழுதியிருக்கணும் அது மட்டும்தான் அவுட்புட் பேஜில் ஷோ ஆகும். ஸோ மற்றது எல்லாமே ஷோ ஆகாது. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறேன். இப்போ வந்து நம்ம முதல்ல வார்த்தையெல்லாம் பாடிக்குள்ளே தான் எழுத போகிறோம். ஸோ இதெல்லாம் அந்த எழுத்து பூராமே பாடியில் தான் வரும்னு வச்சுக்கோங்க. அதாவது ஹியூமன் பாடியில் பாடிக்குள்ளே தான் அந்த எழுத்து பூரா டெக்ஸ்ட்டு பூராமே இந்த பாடிக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ இங்கே என்னென்ன டெக்ஸ்ட் இருக்குது, வள்ளுவர் காலேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் எழுதுகிறேன். H1 அப்படிங்கிற வார்த்தையில் எழுத வேணாம். சரி, H1 தான் இருக்கிறதுலே பெரிய வார்த்தை. அதில் வள்ளுவர் காலேஜ் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு அவுட்புட் பேஜில் இங்கே வந்துடுச்சு. வள்ளுவர் VA போட்டிருக்கேனா, CS போட்டிருக்கேனா, வள்ளுவர் காலேஜ் அப்படி சொல்கிறது வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் அந்த ஃபோட்டோவில் பார்த்தோன்னா இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் சென்டரில் இருக்குது, வேறு கலரில் இருக்குது.
முதல்ல அதெல்லாம் நம்ம நோட் பண்ணவே கூடாது. முதல்ல அந்த இருக்கிற வார்த்தையெல்லாம் அவுட்புட்டில் முதல்ல கொண்டு வந்துட்டு அடுத்து சென்டர் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வள்ளுவர் காலேஜ் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை கிடச்சிருச்சு. வேறு என்ன மாற்றணும்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், அதை விட இது சின்னதாக இருக்குது. H1னா பெருசாக இருக்கணும், H2னா அதை விட சின்னதாகுமா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? இது கீழே H2ன்னு செலக்ட் பண்ணி என்ன இருந்துச்சு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் எழுத போகிறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு எழுதிட்டேன். அவுட்புட் பேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. வேறு என்ன இருக்கணும்? பிகாம் சிஏ, பிகாம் பிஏ, அப்புறம் பிகாம் ஏஎஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதெல்லாம் போக 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 அந்த வார்த்தை வந்து சின்னதாகிட்டே இருக்குது. ஸோ H1ங்கிற வார்த்தை பெருசாக இருக்கும், H2ங்கிற வார்த்தை சின்னதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வரணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? போன மாதிரி தான் H1 பெருசாக இருக்குது, H1 சின்னதாக இருக்குது, H2 சின்னதாக இருக்குது, H3 வந்து அதை விட சின்னதாக இருக்குமா? ஸோ H2ன்னு ஓப்பன் பண்ணி என்ன எழுதணும்? பிகாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதணுமா? இந்த டேக் நடுவில் மறுபடியும் பிகாம் அப்படின்னு போடுறேன். பெருசாக இருக்குது. இது H1 டேக்கு எழுதின வார்த்தை, இது H2 டேக்கில் எழுதின வார்த்தை, இது H3 வார்த்தையில் எழுதின டேக்கு. அப்புறம் இங்கே வந்து அதை விட சின்னதாக இருக்குது. ஸோ இதை H4 அப்படின்னு சொல்லலாம். பிகாம் பிஏன்னு நம்ம இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே தான் சின்ன சின்னதாக போகணுன்னா இந்த டேகு H1லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக H2 H3 அப்படி சொல்லி மேலே போக அதோட சைஸை வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த அவுட்புட் பாருங்கள், H1, H2, H3, H4. வேறு என்ன அவுட்புட் வேணும்? H4 வரையும் 1 2 3 4 இது 5 பிகாம் பிஏ, அப்புறம் பிகாம் ஏஎஃப். இதை நான் வந்து டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா டைம் ஓவராக இழுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். Ctrl+C கொடுத்துக்கிட்டேன். பிகாம் பிஏ ஏற்கனவே இருக்கு போல். பிகாம் பிஏனா அப்போ பிகாம் சிஏவாது? ஆமாம், பிகாம் சிஏ அடுத்து தான் பிகாம் பிஏ. தப்பு எதாவது பண்ணிட்டேன்னா Ctrl+Z கண்ட்ரோல் பிடிச்சிட்டு செட் அனுப்புனா அந்த வார்த்தை மறுபடியும் ரெட்டான்னு வந்துடும். அது நோட் பேட்லேயும் சரி எதுலேயும் இருந்தால் சரி அது வந்துடும். தப்பாக எழுதிட்டுனா Ctrl+Z கொடுத்தா அது வந்துடும். இப்போ நான் எல்லாமே எழுதிட்டேன். H1, H2, H3, H4. அதாவது மொதல் வார்த்தை பெருசாக இருக்கும், போக வார்த்தை சின்னதாக இருக்கும். அவுட்புட்டில் எனக்கு அதே மாதிரி இருக்கா? இருக்குது. பெருசாக இருக்குது, சின்னதாக வந்திருக்கு. ஸோ H1 டேகை யூஸ் பண்ணியே நம்ம பாதி வார்த்தை இதில் இருக்கிற பாதி வார்த்தையை கொண்டு வச்சிட்டோம். கீழே என்ன சொல்லியிருக்கு? திஸ் இஸ் சாம்பிள் பேராகிராஃப் இன் HTML அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ H1, H2 அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு சின்ன வாக்கியத்துக்கு தான் H1 டேகு, H3 இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். பெரிய வார்த்தைக்கு பேராகிராஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. அதுக்கு பேராகிராஃப் டேக் இதெல்லாம் டேக் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால், பேராகிராஃபுக்கு என்ன ஸ்பெல்லிங்? பேராகிராஃப். இதிலே ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தாலும் விட்டுருங்க. ஆனால் பேராகிராஃப்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஸோ மொதல் வார்த்தை என்ன? பி. அப்போ பேராகிராஃபோட டேகு இது. ஓப்பனிங்னா இப்படி இருக்கும், க்ளோஸிங்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஓப்பனிங் டேகு க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு ஸ்லாஷ் மட்டும் ஸ்லாஷில் போட்டுருவாங்க. இது ஓப்பனிங் டேகு, இது க்ளோசிங் டேகு சொல்லுவாங்க. இது பேராகிராஃப் டேகோட சிம்பிள். என்ன அவுட்புட்டில் இருந்துச்சு? திஸ் இஸ் பேராகிராஃப் இன் HTML அப்படிங்கிற வார்த்தை தான் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு கீழே தானே இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். இந்த பிகாம் எஃப்ஏ அப்படிங்கிறது ஏஎஃப் கீழே தானே இது இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை நான் கோல் என்ன இருக்கேன்? பிகாம் எஃப்ஏ. அந்த வார்த்தை கீழே ஒரு கொண்டு வந்து எழுத போகிறேன். பேராகிராஃப் பின்னு அடித்தாலும் எனக்கு வந்துடும், ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ. ஸோ திஸ் இஸ் பேராகிராஃப் டேக் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன்.
எனக்கு அவுட்புட்டில் இங்கே வந்திருக்கு. திஸ் இஸ் பேராகிராஃப் டேக் அப்படி சொல்லி வந்திருக்கு. ஏன் இதை வந்து நான் போட்டு எழுதியிருக்கேன்னா, இவங்க வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு டேக்கையும் வச்சு யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். அதை வந்து என்னன்னு சொல்கிறத அவுட்புட்டில் காமிக்கிறோம். திஸ் இஸ் பேராகிராஃப் டேக். இப்போ நான் போல்டு டேக் வச்சு எழுதுறேன்னா திஸ் இஸ் போல்டு டேக் அப்படின்னு காமிக்கணுமாம்மா. திஸ் இஸ் இட்டாலிக் டேக்கை வச்சு நான் இட்டாலிக் டேக் ஸ்டைல் டேக்கை வச்சு யூஸ் பண்ணால் திஸ் இஸ் இட்டாலிக் டேக்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் வரணும். அதாவது இந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று அவுட்புட் கொண்டு வரணும். அந்த ஏதாவது ஒரு அவுட்புட்டை தான் நம்ம வந்து சென்டென்ஸாக வந்து கொண்டு வரோம். திஸ் இஸ் பேராகிராஃப் டேக் அப்படி சொல்லிட்டு கொண்டு வரோம். அடுத்து அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். திஸ் இஸ் பேராகிராஃப் டேக்கு கீழே திஸ் இஸ் போல்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டு வந்து நல்லா போல்டாக இருக்குது. போல்டுனா நல்லா திக்காக இருக்குது. திக்காக தின்னா சரி ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து போல்டாக இருக்க டெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இதே நம்ம பேராகிராஃப்க்கு போட்ட மாதிரி தான் போல்டு அப்படின்னு சொல்லிட்டு வர வார்த்தை எழுதுறேன். போல்டுக்கு மொதல் வார்த்தை என்ன, பி. அப்போ இதோட டேக் என்ன, பியாக தான் இருக்கும். ஸோ போல்டு அப்படி சொல்லி போகிறேன். பி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு திஸ் இஸ் சென்டரில் எழுதுறேன். அதுதான் அவுட்புட்டில் காமிக்கும். திஸ் இஸ் போல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிட்டேன். இந்த இடத்துல திஸ் இஸ் போல்டுன்னு சொல்லிட்டு அது எனக்கு போல்டாகவே வந்துருச்சு. அவுட்புட்டில் வேறு என்ன கொண்டு வரணும், திஸ் இஸ் இட்டாலிக்னு சொல்லி போட்டிருக்கு. திஸ் இஸ் இட்டாலிக்னு போட்டிருக்கு. ஆனால் இப்போ முதல்ல திஸ் இஸ் இட்டாலிக் போட்டு இதுக்கு முன்னாடி வந்த வார்த்தைக்கும் இதுக்கு கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கா, லைட்டாக கிராஸாக வந்த மாதிரி இருக்கும். அதான் இட்டாலிக் டேக்குன்னு சொல்லுவாங்க. இட்டாலிக்னா கொஞ்சம் இட்டாலிக்கு அடுத்து என்ன பண்ண டைம்ஸ் நியூ ரோமன் இதெல்லாம் ஃபாண்ட்டோட ஸ்டைலை குறிக்கிறது. இதே மாதிரி தான் போல்டுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணோம், மொதல் வார்த்தை பியா. அப்போ இட்டாலிக்கு என்ன, இட்டாலிக்கு சி வருமா என்ன தெரியல. இதோட இட்டாலிக்கு மொதல் வார்த்தை என்ன, ஐஏ. ஸோ ஐஏ தான் டேக்காக யூஸ் பண்ணுவோம். ஐயை தான் ஒரு டேக்கை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த டேக்கில் எப்பயுமே இந்த டேக் யூஸ் பண்ணி போடுறோம். ஏதாவது கேப்சலில் போடக்கூடாது, எப்பயுமே ஸ்மால் லெட்டர்லாம் போகணும். ஸோ ஐக்கு வந்து கேப்டர்லாம் போடும், ஸ்மால் ஐ அப்படின்னு போட்டு திஸ் இஸ் இட்டாலிக் சென்டரில் எழுதுறேன். அது அவுட்புட்டில் ஷோ ஆகும். திஸ் இஸ் இட்டாலிக் அப்படின்னு வார்த்தை எழுதிட்டேன். இந்த இடத்துல எனக்கு அதே மாதிரி வந்துருச்சு. திஸ் இஸ் இட்டாலிக்னு வந்துருச்சு. ஆனால் இந்த போல்டு பக்கத்திலே இது வந்திருக்கு. இது எப்படி மாற்றுறதுன்னு நான் அப்புறமேலே சொல்கிறேன். திஸ் இஸ் இட்டாலிக் அப்படிங்கிற வார்த்தை வேணும், அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் திஸ் இஸ் அண்டர்லைன் சொல்லிட்டு வார்த்தை வரணும். அண்டர்லைனுக்கு வார்த்தை யூஎன்டிஇஆர் தானே அண்டர்லைன். மொதல் வார்த்தை யூ தானே. ஸோ அண்டர்லைனோட டேகு யூவை போட்டு this is underline. இப்போ அவுட்புட்டில் this is இங்கே இருக்குது பாரு, this is underline வந்திருக்கு, கோடு கீழே வந்திருக்கு. அடுத்து வேறு என்ன அவுட்புட் வேணும், this is strong அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேணும். அது என்ன இருக்குது, ரெட் கலர் இருக்குது. கலர்லாம் இப்போ முதல்ல பார்க்காத, டெக்ஸ்ட்டை மட்டும் பாரு என்ன வார்த்தை வரி இருக்குது அப்படி பாரு. this is strong அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ராக்கெட்டில் இம்போர்ட் அப்படின்ட்டு இருக்கா. இதில் வந்து முதல்ல பார்த்ததுக்கெல்லாம் எப்படி இருக்கும், போல்டுனா மொதல் வார்த்தை பியை வச்சு டேக் யூஸ் பண்ணோம். பேராகிராஃப்னா மொதல் வார்த்தை பியை வச்சு யூஸ் பண்ணோம். அதேமாதிரி இட்டாலிக்னா மொதல் வார்த்தை ஐயை வச்சு இங்கே நம்ம போட்டோமா. ஆனால் ஸ்ட்ராங்குக்கு மொதல் வார்த்தை எடுக்கக்கூடாது. இது ஃபுல்லாமே ஒரு டேக். இது ஃபுல்லாமே ஒரு டேக்கு பாரு. இதுக்கு கீழே தான் திஸ் இஸ் அண்டர்லைன் கீழே தான் அந்த அவுட்புட்டில் வார்த்தை இருந்துச்சு. அதனால் ஸ்ட்ராங் இது கீழே எழுதுறேன். ஸ்ட்ராங்குனா மூணாவது ஆப்ஷன் எனக்கு காமிக்குது, ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் காமிக்குது. ஸோ இதுக்கு நடுவில் திஸ் இஸ் ஸ்ட்ராங்குங்கிறது ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டுட்டேன். ஸ்ட்ராங்குன்ற வார்த்தையை வந்து ஃபுல்லாகவே அந்த வார்த்தை ஃபுல்லாமே ஒரு டேக்காக நம்ம எடுத்துக்கோம். ஸோ ஸ்ட்ராங்குங்கிறத ஸ்ட்ராங்னு தான் அடிக்கணும். அப்புறம் என்ன வார்த்தை இருக்குது, வாட்டர் ஃபார்முலா H2O அப்படின்ட்டு இருக்குது. இந்த வாட்டர் ஃபார்முலா வரையும் ஓகே. ஆனால் இந்த H2O அப்படிங்கிற வார்த்தை மட்டும் H வந்து ஓகே நேராக இருக்குது, 2ங்கிறது கீழே வந்துருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் நமக்கு அப்போனா என்ன பண்ணணும், வாட்டர் ஃபார்முலா வரையும் நார்மலாக எழுதிடுவோம். இதை வந்து நம்ம பேராகிராஃப் டேக்கை வச்சு யூஸ் பண்ணி எழுதலாம். பேராகிராஃப் டேக்கை வச்சு நான் ஏன் எழுதுறேன்னா அது ஒரு வார்த்தை தான்.
ஆனால் லாஸ்ட்டில் அந்த டூங்கிறது மட்டும் கீழே வந்திருக்கு. அது டூ வந்து கீழே வரத எந்த டேக் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரே நிமிஷம் கீழே வர மாட்டேங்குது. சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் லெட்டை காணோம், இங்கே இருக்குது. சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட். சப்ஸ்கிரிப்ட்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொட்டி வச்சுக்கேன். இப்போ பொட்டி இப்படி பெருசாக இருக்குன்னா கீழே இந்த பொட்டிக்கு கீழே வார்த்தையை எழுதும். இதே சூப்பர் ஸ்கிரிப்ட்னா ஒரு பொட்டி இருக்குன்னா அந்த பொட்டிக்கு மேலே தான் வார்த்தையை எழுதும். ஸோ சப்புனா கீழே, சூப்பர்னா மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. இதில் குழப்பம்லாம் இல்லை. H2O அப்படிங்கிற வார்த்தையில் மட்டும்தான், இந்த டூங்கிற வார்த்தையில் தான் நம்ம சப்ஸ்கிரிப்ட், அதாவது பொட்டிக்கு கீழே, பொட்டினா நான் எதை சொல்கிறேன்னா இந்த ஹச்சுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த ஹச்சுங்கிற வார்த்தையை தான் இங்கே இருக்கிற H2Oங்க இருக்குல்ல, ஹச்சுன்னு வார்த்தை இருக்குல்ல, அந்த ஹச்சை தான் பொட்டின்றேன். ஸோ அந்த பொட்டியிலேருந்து கீழே வார்த்தை வரணும். அந்த இடத்துல மட்டும் சப்ஸ்கிரிப்ட் அப்படி யூஸ் பண்ணி எழுதுவோம். மற்றதெல்லாம் வார்த்தை தான். ஸோ நான் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நான் எழுத போகிறேன். பேராகிராஃப்க்கு பி என்ன சொல்லியிருக்கோம், திஸ் இஸ் என்ன அவுட்புட்டில் இருக்குது, திஸ் வாட்டர் ஃபார்முலா அப்படின்னு வார்த்தை இருக்கா, திஸ் இஸ் பேராகிராஃப் எழுதக்கூடாது, வாட்டர் ஃபார்முலா. வாட்டர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். வாட்டர் ஃபார்முலா அப்படிங்கிற எழுத்து அப்புறம் ஒரு நல்லா பார்த்தா நான் காமிக்கிறேன். வாட்டர் ஃபார்முலாங்கிற எழுத்து வரையும் நார்மலாக இருக்குது. அப்புறம் ஹச்சு வரையுமே இந்த 2 கோலன் வச்சு ஹச்சு வரையும் இருக்கிற வார்த்தை வரையுமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் எழுதிடுறேன். அது வரையும் கோலன்னா ஷிஃப்ட்டு ஹச்சு வரையுமே நார்மலாக இருக்குது. அது கீழே வர்றது தான். அதுக்கடுத்து வர 2 அப்படிங்கிற வார்த்தையில் ஹச்சுக்கு அப்புறம் பறக்கிறேன் சரி காமிக்கிறேன். ஹச்சுக்கு அடுத்து 2ங்கிற வார்த்தை தான் கீழே வந்திருக்கா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வார்த்தையவே யூஸ் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ட்னா பொட்டிக்கு கீழே வரணும் அப்படின்னு வார்த்தை. அது என்ன 2ங்கிற வார்த்தை தான் வந்துச்சா. சப்ஸ்கிரிப்டோட டேக் என்னென்னா இதில் வந்து 3 வார்த்தையை சேர்த்துக்கும். சப்ஸ்கிரிப்ட்டுங்கிறது 3 வார்த்தையை யூஸ் பண்ணால் தான் இதுதான் ஒரு டேக். சூப்பர் ஸ்கிரிப்ட் அதே மாதிரி தான் இந்த 3 வார்த்தை SUP அப்படிங்கிறது தான் ஒரு டேக் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இதுக்குள்ளேயே அந்த பேராகிராஃப் டேக்குள்ளேயே இன்னொரு டேக்கை நான் பண்ணுறேன். சப் அப்படின்னு போட்டேன். சப்பில் எந்த வார்த்தை கீழே வரணும், H2 அந்த 2ங்கிற வார்த்தை தான் கீழே வரணும். ஸோ 2ங்கிற வார்த்தையை போட்டுட்டேன். ஃபார்முலா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வாட்டர் ஃபார்முலா H2 வந்துடுச்சு. அடுத்து O வரணும், அதான் நேராக இருக்கணும். இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு டேகுக்கு நடுவில் என்ன வார்த்தை இருக்கோ அந்த எழுத்தாக இருந்தாலும் சரி நம்பராக இருந்தாலும் சரி அதை தான் கீழே இறக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ட் டேகை சென்டரில் இருக்க வார்த்தை கீழே இறக்கிறோம். அதுக்கு வெளியே இருக்கிற டேகை நேராக தான் கொண்டு வருமா. ஸோ இந்த ஸ்பேஸில் ஓ அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன், வாட்டர் ஃபார்முலாங்கிற வார்த்தை வரையும் நேராக வரும். இந்த ஓங்கிற வார்த்தையும் நேராக இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ட்டுங்கிற 2 டேக் நடுவில் இருக்கிற 2 மட்டும் கீழே இறங்கிடும் அவுட்புட்டில். ஸோ நான் காமிக்கிறேன் அவுட்புட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தெரியும். வாட்டர் ஃபார்முலா அப்படின்னு வரையும் இருக்குது. அந்த 2 அப்படிங்கிறது கீழே வந்திருக்கு. ஏன்னா சப்ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே 2 போட்டேன்னா அந்த 2ங்கிற மட்டும் கீழே வந்திருக்கு. அப்புறம் ஓங்கிறத லாஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து மறுபடியும் இதுக்கு வெளியே இந்த டேகுக்கு வெளியே தான் நான் இங்கே ஓங்கிற வார்த்தை போட்டிருக்கேன். அதனால் அந்த ஓங்கிறது நேராக வந்துச்சு, 2ங்கிற மட்டும் கீழே வந்துடுச்சு. இந்த இடத்துல குட்டி ஸ்பேஸ் தெரியுதா, 2க்கும் Hக்கும் குட்டி ஸ்பேஸ் தெரியுதுன்னா அதை எடுக்கணுன்னா ரொம்ப ஈஸியான வேலை தான் அதெல்லாம். இங்கே பாரு, இந்த சப்ஸ்கிரிப்ட் முன்னாடி ஒரு கேப் இருக்குது, ஸ்பேஸ் அமைத்திருக்கேன். அதை எடுத்து விட்டால் இப்போ வந்து பக்கத்தில் வந்துடும். வேறு ஒன்றும் அவுட்புட்டில் வேணும். H2ங்கிற வார்த்தை வந்துடுச்சு. அடுத்து ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 5:5 வார்த்தை வரையுமே பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி எழுதலாம். 2ங்கிறத மட்டும் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேகை வச்சு யூஸ் பண்ணோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா என்ன சொன்னேன், மேலே வரணும், அந்த பொட்டிக்கு மேலே. இந்த பொட்டிங்கிறது இந்த இடத்துல 5 குறிக்கும். ஏன்னா 5 வரைக்கும் நேராக இருக்குது, அதாவது ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. 2ங்கிறத மட்டும் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே வந்து
மேலே இருக்க சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோமா, இதுக்கு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் SUP அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி போகிறோம். இங்கே என்ன வார்த்தை இருக்குது, ஸ்கொயர் ஆஃப் 5:5 5 கோலன் 5 சாரி, அது கீழே இருக்கனால பேராகிராஃப் டேக் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்கொயர் ஆஃப் 5 அப்படிங்கிற வார்த்தை வரையும் நேராக வந்திருக்கு. நேராக வர்றதுனால அது வரையும் நான் போட்டிருக்கேன். இந்த 2ங்கிற வார்த்தை மட்டும் மேலே வந்திருக்கு. அதனால் சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி அதுக்கு நடுவில் எழுத போகிறேன் அந்த 2ங்கிற வார்த்தையை. போட்டு சூப்பர் SUP சூப்பர் அப்படி டேகை எடுத்துகிட்டு டேகை போட்டுட்டு அதுக்கு நடுவில் எழுத போகிறேன். என்ன வார்த்தை எழுதணும், அந்த 2ங்கிற வார்த்தை மட்டும் எழுதணுமா, 2 அப்படின்னு போகிறேன். இந்த இடத்துல நான் கேப் போட்டுக்கிறேன் உனக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக. வார்த்தை இதுக்கு நடுவில் இப்போ சப்ஸ்கிரிப்ட்டுங்கிற வார்த்தை வந்து இதில் கீழே வரும். இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அந்த 2ங்கிறது மேலே வந்துடும். ஸோ சூப்பர் ஸ்கிரிப்டில் வந்து போட்டிருக்கேன் 2ங்கிற வார்த்தை 2 அப்படின்னு போட்டிருக்கேன் சூப்பர் ஸ்கிரிப்டில். ஸோ இந்த அவுட்புட்டில் ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன SUR தான் வந்திருக்கு. ஸ்பெல்லிங் எல்லாம் பார்க்காத. 2 வந்திருக்கு. C=5 அப்படின்னு சொல்கிற வார்த்தையில் அவுட்புட்டில் C=25 இருக்குது. C=25ங்கிறது நார்மலாக தான் இருக்குது, நேராக தான் இருக்குது. ஸோ பேராகிராஃப் டேக்கில் இங்கிட்ட எழுத போகிறேன். அதாவது இந்த 2 டேக்குக்கும் வெளியே எழுத போகிறேன். C=25 அப்படின்னு போட்டேன்னா என்ன ஆயிடுச்சு, தனியாகிடுச்சு. ஒரே நிமிஷம். C=25 போட்டிருக்கேன். கேப் விட்டுருக்கேன். கேப் எடுத்து விட்டுறேன். இந்த கேப்பை எடுத்துட்டோம்னா பக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸ்கொயர் ஆஃப் 5:5 2 மேலே வந்துருக்கு. C=25 வந்துருச்சு. ஸோ சப்ஸ்கிரிப்ட்னா மேலே, சூப்பர் ஸ்கிரிப்ட்னா கீழே. அப்புறம் வேறு என்ன அவுட்புட் வேணும், விசிட் சொல்லிவிட்டு விசிட்டு வார்த்தை நார்மலாக இருக்கணும். அடுத்து example.comங்கிறது ஒரு லிங்காக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல விசிட்டுங்கிற வார்த்தை நார்மலாக தான் இருக்கா. ஸோ இதையும் ஒரு பேராகிராஃப் டேக் வச்சு யூஸ் பண்ணி எழுதலாம். பேராகிராஃப் விசிட் அப்படிங்கிற வார்த்தை நார்மலாக வேணும். விசிட்டுங்கிற வார்த்தை போட்டாச்சு. எனக்கு விசிட்டுங்கிற வார்த்தை வந்துடுச்சு. அடுத்து வர வார்த்தை இந்த மாதிரி ஃபார்முலாவாக ஒரு லிங்காக இருக்கணும். example.com அதை தொட்டால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு போனோமா. ஸோ இந்த இடத்துல ஒரு லிங்கை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு டேக் இருக்குது, ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கர்னு வச்சுக்க. இப்போ ஏங்கிற வார்த்தை முதல்ல இருக்கா, இதில் வந்து அப்போ ஏ தான் டேகு. ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஒரு லிங்கை வந்து கொண்டு வரலாம். இப்போ ஏனை மட்டும் அடித்து என்டர் கொடுத்துட்டேன்னா இங்கே ஹச்ரெஃப்னு இருக்குது. ஹச்ரெஃப்ன்றது நீ எந்த இடத்துல இருந்து கொண்டு வர, அதாவது ஒரு லிங்க்குன்னு சொன்னால் அதுக்கு URLலாம் மேலே கொடுப்போம்ல மேலே, அதே மாதிரி இதுக்கு ஒரு URL கேட்குது. அந்த லிங்க்கோட URL கொடு அப்படி சொல்லிட்டு கேட்குது. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட நெட்டு கனெக்ஷன் இல்லை. அதனால் சார் கொடுத்த URL, அதாவது நோட்பேடில் நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருப்பேன் URL, அந்த URL நான் வந்து போகிறேன். இப்போ அதை காப்பி பண்ணி அந்த URL காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவுட்புட்டில் பார்த்தானா வச்சுக்கேன், வேறு
ம் யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஹச்எஃப்ங்கிற வார்த்தையை யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அவுட்புட் போய் பார்த்தேன்னா எனக்கு விசிட்டுங்கிற வார்த்தை தான் வந்திருக்கு. அந்த லிங்க் வந்து எனக்கு ஷோ ஆகலை. அந்த லிங்க் வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா, இப்போ வராது. லிங்க் ஆனால் இருக்குது. ஆங்கர் டேக், அதாவது லிங்கை கொடுக்குற டேக் வழியாக நம்ம எங்கேருந்து யூஆர்எல்லை சேர்ந்து போவோம். அந்த யூஆர்எல்லையும் போட்டு முடிச்சாச்சு. சார்ஜ் வர குறைஞ்சிருச்சு. சரி, யூஆர்எல்லை போட்டு முடிச்சிட்டேன். இங்கேருந்து இது வரையும் யூஆர்எல், அந்த யூஆர்எல் இருக்குது. நம்ம லிங்க்கான அந்த லிங்க் இருக்குது. ஆனால் அந்த லிங்க் வந்து எப்படி ஷோ ஆகணும், என்ன வார்த்தையில் ஷோ ஆகணுங்கிறது தான் இதுக்கு நடுவில் எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன எழுதுகிறோமோ அந்த லிங்க்கு தான், அந்த வார்த்தை தான் ஒரு லிங்க்காகவே மாறும். இப்போ திஸ் இஸ் லிங்க் அப்படின்னு போட்டு, திஸ் இஸ் லிங்க் தப்பாக போட்டிருக்கேன். திஸ் இஸ் அந்த இடத்துல திஸ் இஸ் லிங்க் அப்படின்னு வார்த்தை போட்டிருக்கேன். அவுட்புட்டில் அந்த வார்த்தை திஸ் இஸ் லிங்க் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் மாறி இருக்குது, கலர் மாறி இருக்குது. ஆனால் இதை தொட்டனா வச்சுக்கேன், அந்த யூஆர்எல் போட்ட லிங்க்குக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகும். அந்த வார்த்தை மட்டும் தான் மாறும், அந்த தொட்ட அந்த லிங்க்குக்கு வந்து கொண்டு போயிடும். வேறு என்ன அவுட்புட் கொண்டு வரணும், சாம்பிள் இமேஜ் அப்படி கொண்டு வரணும். அது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அந்த வார்த்தை. ஸோ H2 எழுதுகிறேன். H2க்குள்ள சாம்பிள் இமேஜ் அப்படின்னு போட்டேன். இங்கே வார்த்தை சாம்பிள் இமேஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சு. இப்போ சாம்பிள் இமேஜ் அப்படிங்கிற வார்த்தை வரையும் வந்துடுச்சா. இப்போ வந்து டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணுறப்ப நான் சொல்லியிருக்கேன், இமேஜ் கீழே ஆட் பண்ணணும். ஆனால் அந்த இமேஜ் கடைசியே நான் சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாடிக்குள்ளே வார்த்தை எல்லா வார்த்தையும் நம்ம சொன்ன மாதிரி எழுதி முடிச்சிட்டோமா. பாடி டேக்குள்ளே வார்த்தை எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ணணும். இங்கே இருக்கிற வார்த்தையை ஹெட்டுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ மேலே என்னென்ன டிசைன் பண்ணணுமாம்மா, இதில் இருக்கிற எல்லா வார்த்தையுமே, இதில் இருக்க எல்லா வார்த்தையுமே முதல்ல சென்டரில் கொண்டு வரணுமா. நம்ம அவுட்புட்டில் எல்லாமே ஓரமாக இருக்குது. ஸோ சென்டரில் கொண்டு வரணும்னா இதை மட்டும் ஸ்டைல் ஷீட் சென்டர் கொண்டு வரக்கு மட்டும் நம்ம சிம்பிளாக டக்குன்னு ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணாமல் டக்குன்னு கொண்டு வரணும்னா சென்டர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. சென்டருங்க அப்படி டேகுக்கு சென்டர்னு அப்படியே அப்படி ஃபுல்லாகவே அடிச்சிடணும். சென்டர்னு சொல்லிவிட்டு அடிச்சுட்டு Ctrl+C காப்பி பண்ணி அந்த முடிகிற டேக்கை மட்டும், க்ளோசிங் டேக்கை மட்டும் காப்பி பண்ணி கீழே சாம்பிள் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போ இந்த பாடிக்குள்ளே எல்லா வார்த்தையுமே இங்கே அவுட்புட்டில் எப்படி ஓரமாக இருந்துச்சோ அதெல்லாம் சென்டரில் வந்துடும். வள்ளுவர் காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே சென்டரில் வந்துச்சு. இப்போ டிசைன் கொடுக்கலாம். கலர் கொடுத்து டிசைன் கொடுப்போம். டிசைன் கொடுக்குறப்ப சொல்லிட்டேன், ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளே தான் பண்ணணும். அதாவது ஸ்டைலுங்கிறது ஹெட்டுக்குள்ளே இருக்குது, ஹெட்டுக்குள்ளே தான் பண்ணணும். இப்போ வள்ளுவர் காலேஜ் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் இருக்கா, வள்ளுவர் காலேஜ் ப்ளூ அந்த மாதிரி கலர் இருக்குது. ஸோ ஸ்டைல் ஹெட்டுக்குள்ளே நம்ம முதல்ல ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஏன்னா ஸ்டைல் பண்ண போகிறோம், நான் ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற குறிக்கிறதுக்காக தான் முதல்ல ஸ்டைல் டேக் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்க்கணும், H1 டேக்குள்ளே வள்ளுவர் காலேஜ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த H1 டேக்குள்ளே இருக்கிற வள்ளுவர் காலேஜை தான் நான் மாற்ற போகிறேன். அப்படின்னா இந்த ஸ்டைல் டேக்குள்ளே நான் H1 அப்படின்னு போட்டுட்டு, இப்போ வந்து H1 இங்கே செலக்ட் ஆகிருக்கும். இந்த H1க்குள்ளே இருக்கிற வார்த்தையை தான் நான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு H1 டேக் வந்து மேலே மார்க் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட்டை தான் யூஸ் பண்ணி இப்படி தானே போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல மாற்றுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த வார்த்தையோட கலர் தான் நான் மாற்ற போகிறேன். ஸோ அந்த வார்த்தையோட கலர் மாற்ற போகிறேங்கிறதுனால வெறும் கலர்னு அடித்து, என்ன கலரில் இருந்துச்சு, டார்க் ப்ளூ கலர் இருந்துச்சா, டார்க் ப்ளூ அப்படின்னு அடிச்சிட்டேன்னா எனக்கு வள்ளுவர் காலேஜ் அப்படிங்கிறது டார்க் ப்ளூ மாறிடுச்சு. சரியாக தெரியல, ஸ்க்ரீனில் வீடியோவில் கேப்சர் ஆக மாட்டேங்குது. சரியாக பிளாக்கில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியுதா?
இப்போ பார்த்தா ஓரளவு ப்ளூ கலரில் மாறின மாதிரி தெரிஞ்சிருக்கும். வள்ளுவர் காலேஜ் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் இருக்குது. வேறு என்ன இருக்குது? அந்த வள்ளுவர் காலேஜ் மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஎஃப் அப்படி வரையும் டார்க் ப்ளூவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அதிலிருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஎஃப் அப்படி வரையும் H6 வரையும், H2லேருந்து H6 வரையுமே இருக்கா, அதுக்குள்ளே இருக்க வார்த்தை மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ அதே மாதிரி H1 மாற்ற H1குள்ளே இருக்க வள்ளுவரை மாற்ற H1 செலக்ட் பண்ணனா, இப்போ H2ல் இருந்து H6 வரையுமே, H6 வரைக்கும் வார்த்தை எல்லாமே மாறணும். அதுவும் டார்க் ப்ளூ கலரில் மாற்றணும். ஸோ இந்த இடத்துல நான் H2 அப்படின்னு போட்டுட்டு மறுபடியும் H2, H3, H4 அப்படி சொல்லிட்டு அடிக்காமல் நான் அந்த இடத்துல கம்மா யூஸ் பண்ணுறேன். H1 மாறணும், H3ங்கிற மாறணும், H4 மாறணும், H5 மாறணும், H6 மாறணும். அதாவது இந்த H2, H3, H4, H5, H6 அந்த 3 இருக்குமே டார்க் ப்ளூவாக மாறணும் அப்படி சொல்லி போட்டிருக்கேன். இங்கே கலர், இப்போ கலர்னு போட்டு டார்க் ப்ளூ, இது டார்க் ப்ளூ இல்லை, வெறும் ப்ளூ, சாரி. அவுட்புட்டில் லைட் ப்ளூ, ஹச்சிலேருந்து சார்ஜால பக்கம் 2 இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஎஃப் அப்படிங்கிற வார்த்தை வரையுமே ப்ளூ கலரில் மாறிடுச்சா. அதாவது தனித்தனியாக H1 மாதிரி தனித்தனியாக போட டைம் ஆகும்னு சொல்லிட்டு அதில் இது மட்டும்தான் லைட் ப்ளூவாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் டார்க் ப்ளூங்கிறனால H2, H3, H சொல்லிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் மட்டும் டார்க் ப்ளூ கலரில் வேணும் அப்படி சொல்லி செலக்ட் பண்ணிட்டேன். வேறு அவுட்புட்டில் என்ன இருக்குது, என்ன மாதிரி வேணும்னா, திஸ் இஸ் போல்டு, திஸ் இஸ் இட்டாலிக்கு, திஸ் இஸ் அண்டர்லைன் அப்படின்னு இருக்குமா. திஸ் இஸ் போல்டு, திஸ் இஸ் இட்டாலிக், திஸ் இஸ் அண்டர்லைன் அப்படிங்கிற வார்த்தை வரையுமே நம்மக்கிட்டேயும் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது நம்மக்கிட்டேயுமே. பாருங்கள், அவுட்புட்டில் வர வேண்டியது எல்லாமே அதே பிளாக் கலரு, அதே மாதிரி சேம் அண்டர்லைனு எல்லாமே இருக்குது. திஸ் இஸ் ஸ்ட்ராங்கு மட்டும் தான் ரெட் கலரில் இருக்குது, ரெட் கலரில் மாறணும். ஆனால் நமக்கு எல்லாமே இதில் அவங்க அவுட்புட்டில் சைடில் வந்திருக்கு. திஸ் இஸ் போல்டுங்கிறது வந்திருக்கு, திஸ் இஸ் இட்டாலிக்கு சைடில் வந்திருக்கு, திஸ் இஸ் அண்டர்லைனுங்கிற, அதாவது ஒன்று கீழே ஒன்று வர வேண்டியது சைடில் வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு வருதுன்னா, இப்போ திஸ் இஸ் போல்டு பி அப்படிங்கிற வார்த்தை இப்படி வரும், இட்டாலிக்குங்கிற வார்த்தை இப்படி வரும், அதாவது அண்டர்லைனுங்கிறது இப்படி வரும். ஆனால் பேராகிராஃப் எழுதுன திஸ் இஸ் வாட்டர் மார்க் ஃபார்முலா, ஸ்கொயர் வாட்டர் ஃபார்முலா கீழே வந்திருக்கும். பாருங்கள், வாட்டர் மார்க் ஃபார்முலா, ஸ்கொயர் 5:5 அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எல்லாமே கீழே வந்திருக்கு. ஆனால் இது மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா இது பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி எழுதுறோம். பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி எழுதுறப்ப ஒரு வரியில் நேராக போயிட்டுருக்க வரி வந்து புது பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணுறப்ப கீழே தான் வரும். மறுபடியும் போயிட்டுருக்கிறது மறுபடியும் புது பேராகிராஃப் யூஸ் பண்ணி கீழே தான் வரும். ஆனால் இது வந்து போல்டுங்கிறது வெறும் போல்டுன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நேராகவே போயிட்டுருக்கு. ஸோ போல்டுக்கு முன்னாடி போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன் இதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் டேக்கான பிஎஃப் செட் அப்படின்னு போட்டுட்டேன்னா இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வேறு இதுக்கு முன்னாடி இந்த பேராகிராஃப் டேகு அப்படி சொல்லி போட்டாலே அது கீழே வந்துடும். இப்போ திஸ் இஸ் போல்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ வந்துடுச்சு. இப்போ திஸ் இஸ் இட்டாலிக்கிற வார்த்தை வந்து வரணும், அது கீழே தான் அண்டர்லைன் வரணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், இது பேராகிராஃப் டேக்குள்ளே போல்டு இருந்தனால தான் ஒரு வார்த்தை கீழே வந்துச்சா, அதனால் இட்டாலிக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணேன். பேராகிராஃப் இப்போ போல்டு வரையுமே பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே தான் வரி எழுதியிருக்கோம். ஸோ இந்த டைம் நமக்கு கீழே வந்துடும். திஸ் இஸ் போல்டு இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வந்துடும். ஸோ பேராகிராஃப் டேக்குள்ளே இருக்கிறப்ப
வரிசையாக வந்துட்டுருக்கு. நீ போல்டுங்கிறப்ப போல்டு போட்டால் எழுது. ஆனால் போல்டுக்கு அந்த போல்டு டேகுக்குள்ள அதுக்குள்ளே வெளியே என்ன டேக் இருக்குன்னா பேராகிராஃப் டேக். இந்த போல்டுங்கிறது இங்கே ஆரம்பிச்சிருக்கா வரணும் சார். போல்டுங்கிற டேக் இருக்குது. நான் முதல்ல போல்டு டேக் வச்சு தான் திஸ் இஸ் இட்டாலிக்னு போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு 1 கீழே 1 வரணுங்கிறதுக்காக போல்டுக்கு திஸ் இஸ் போல்டு, அதாவது பி அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அந்த பேராகிராஃப் டேக்கோட பிஎஸ் எடுத்திருக்கேன். ஸோ பேராகிராஃப் டேக் போட்டு அதுக்குள்ளே போல்டு யூஸ் பண்ணு. அப்போ தான் வரிசையாக 1 கீழே வரிசையாக வரும். ஸோ நமக்கு 1 கீழே வரிசையாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாற்றணும்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அண்டர் வந்துருச்சு. திஸ் இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து ரெட் கலரில் இருக்கணும். ஸோ HTML பார்க்கணும் எங்கே இருக்குன்னு. ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக்குள்ளே தான் திஸ் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு வார்த்தை இருக்குது. ஸோ ஸ்டைல் டேக்குள்ளே போய் அந்த ஸ்டைல் டேக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்கை மென்ஷன் பண்ணுறேன். ஸ்ட்ராங்கை நான் மாற்ற போகிறேன்னு போட்டு இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கலரை மட்டும்தான் மாற்ற போகிறேன். ஸோ கலர்னு மட்டும் போட்டு ரெட் கலர் இருந்துச்சா, ஸோ ரெட்டு அப்படின்னு மாற்றிட்டேன்னா அவுட்புட்டில் திஸ் இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ரெட் கலரில் மாறி வச்சு டெக்ஸ்ட் இம்போர்ட்னு அப்படி சொல்லிட்டு வார்த்தை இருக்கா திஸ் இஸ் ஸ்ட்ராங்குள்ளே. ஸோ இங்கே ஸ்ட்ராங்கு டெக்ஸ்ட் இந்த எழுதுறேன். நான் எழுதாமல் விட்டுட்டேன், நான் எழுதுறேன். டெக்ஸ்ட் இம்போர்ட் அவுட்புட்டில் பார்த்தா நமக்கு வந்து திஸ் இஸ் ஸ்ட்ராங் டெக்ஸ்ட் இம்போர்ட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ வாட்டர் ஃபார்முலா வேறு எதாவது மாற்றணுமான்னு பார்க்குறேன். டாக்குமெண்ட் இங்கே இருக்குது. வாட்டர் ஃபார்முலா சாம்பிள் இமேஜ் அப்படிங்கிறத ப்ளூ கலரில் மாற்றணுமாம்மா. நமக்கு சாம்பிள் இமேஜுங்கிற ப்ளூ கலரில் இருக்கா, அதையும் மாற்றிட்டோம். சாம்பிள் இமேஜ் ப்ளூ கலரில் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இமேஜை மட்டும்தான் கீழே ஆட் பண்ணணும். ஸோ இமேஜை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷம். இமேஜ் அதே மாதிரி தான். இமேஜுக்கு என்ன இமேஜா இதில் இது வந்து இமேஜ்னு வார்த்தை இருக்கா. இதில் வந்து என்ன வார்த்தை எடுத்துக்கணும்னா டேக் யூஸ் பண்ணுறப்ப IMG, அப்போ IMG அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணணும். டேக் யூஸ் பண்ணி நம்ம இதே இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த அவுட்புட்டில் எங்கே மாற்றணும், சாம்பிள் இமேஜ் கீழே தான் நமக்கு இமேஜ் வரணுமா. ஸோ நான் கோடிங்கில் பார்க்குறேன். சாம்பிள் இமேஜ் அப்படி வார்த்தை இங்கே இருக்குது. இதையுமே நான் சென்டர் டேக்குள்ளே தான் எழுத போகிறேன். ஏன்னா அந்த இமேஜுமே பாருங்கள், இமேஜுமே அவுட்புட் இது ஸ்க்ரீன்ஷாட்டு தான், அவுட்புட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு. இமேஜுமே சென்டரில் தான் இருக்குது. பார்த்தியா, இங்கே கேப் தெரியுதா, இங்கே கேப் தெரியுதா. ஸோ சென்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சென்டர் டேக்குள்ளேயே நான் எழுதுறேன். ஐஎம்ஜின்னு நான் போட்டால் SRC ALT அப்படின்னு சொல்லி வரும். SRCனா சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோர்ஸ்னா நீ எங்கேருந்து எழுத போகிறத, அதாவது URL இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுக்கெல்லாம் URL இருக்குல்ல, அதே மாதிரி தான் அந்த சோர்ஸுங்கிற இடத்துல நம்ம எழுதணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறது இந்த இதில் வந்து நான் ஆட் பண்ணணுன்னா இந்த லைனில் எக்ஸ்னோ லெவல் அப்படிங்கிற லைனில் இந்த இடத்துல நான் கொண்டு வரணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், உனக்கு நீ என்ன இமேஜ் போடணுமோ, ஒரு நிமிஷம், நீ என்ன இமேஜ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ சேவ் பண்ணியிருக்கிற ஃபைலில் அந்த இடத்த கொண்டு வரணும். இப்போ நான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எதில் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, இங்கே கிங் ஜஸ்ட் நவ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுக்குள்ளே தான் இந்த எக்ஸசைஸ் லெவலை வந்து நான் போட்டுட்ருக்கேன். இது கீழே வந்து நான் இமேஜை கொண்டு வந்தேன்னா வச்சுக்கேன், இது கீழே இந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த இமேஜை நான் போட்டால் தான் எனக்கு இந்த இடத்துல காமிக்கும் நீ ஒரு இமேஜை வந்து அதே ஃபோட்டோவில் போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ இமேஜஸில் போகிறேன், பிக்சர்ஸில் போய் இப்போ இது இருக்கா, இந்த பொலிரோ காரோட இமேஜ் இருக்கா, இதை வந்து நான் காப்பி பண்ணி அந்த ஃபோல்டருக்கு வரணும். இங்கே இருக்கா, இங்கே தான் இருக்குது, சாரி,
இந்த இடத்துல அப்படி பேஸ்ட் பண்ணிட்டுனா இந்த இமேஜ் இங்கே வருமா, இங்கே வந்த உடனே இப்போ என்னோடய விசுவல் ஸ்டுடியோவில் போனால் இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ண போகிறோம். அதாவது ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ண போகிறோம். ஐஎம்ஜின்னு போட்டாலே எனக்கு காமிக்கும், நீ ஏற்கனவே நீங்கள் ஒரு ஃபைலை வச்சுருக்கப்பா, நீ அந்த ஃபைலை தான் சூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி இங்கே எனக்கு கேட்குது. ஸோ ஆமாம் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து அவுட்புட்டில் பார்ப்போம். எனக்கு வந்து அந்த இமேஜ் வந்துடுச்சு. சாம்பிள் இமேஜ் அப்படிங்கிறது கூட இமேஜுங்கிறதுக்கு நான் ஸ்பெல்லிங் கரெக்டாக போடல, ஒரு நிமிஷம். சாம்பிள் இமேஜ் கீழே எனக்கு இப்போ வந்து இமேஜ் வந்துருச்சு. அப்போ ஏஎல்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி டவுட் வரும். சோர்ஸுக்கு அதாவது இங்கே இருக்கிற எஸ்ஆர்சிக்கு சொல்லிட்டேன். இந்த எஸ்ஆர்சியில் வந்து நம்ம கோடு எழுதியிருக்கிற ஃபோல்டருக்குள்ளேயே நம்ம இமேஜை போடணும். ஓகே, அதனால இதில் இருக்கிற மாதிரியே சோர்ஸில் இங்கே டைப் பண்ண வந்துருச்சு. அப்போ ஏஎல்டி அப்படின்னா என்னென்னா அல்டர்னேட்டிவ் அப்படி சொல்லுவாங்க. அல்டர்னேட்டிவ் சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம இங்கே போட்ட கோடு வந்து தப்பாக இருக்குது, இமேஜோட சோர்ஸ் வந்து தப்பாக இருக்குன்னா, அது வரலை அப்படின்னா, அது ஒர்க் ஆகலை, எரர் வருது அப்படின்னா, இதுக்குள்ளே போகிற இது வந்து ஒர்க் ஆகும். இதுக்குள்ளே நான் இது என்ன இமேஜ், கார் சொந்தமான இமேஜா? ஸோ கார் இமேஜ் அப்படின்னு நான் போட்டுட்டேன். கார் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல்டி அதாவது அல்டர்னேட்டிவ்குள்ளே நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த அல்டர்னேட்டிவ்ங்கிறது எனக்கு ஷோ ஆகாது. சப்போஸ் இந்த எரர் வந்து இந்த இமேஜ் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, நம்ம லேபில் பண்ணுறப்ப என்ன, இங்கே வந்து வார்த்தை தான் வந்துருந்துச்சு, ஆனால் வந்து அந்த அவுட்புட் வரல. அப்போ அந்த இமேஜ் வராதப்போ இங்கே வந்து காமிச்சு கொடுத்துரும். இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, ஆனால் அந்த இமேஜ் வந்து இப்போதைக்கு லோடில் இல்லை, அதாவது ஒர்க் ஆகலை, எரர் வந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு கார் இமேஜ் இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக இங்கே மட்டும் வரும், இமேஜ் இஸ் எரர் பட் இஸ் இங்கே ஒரு கார் இமேஜ் இருந்துச்சு சொல்லிட்டு இந்த கார் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை மட்டும் இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் இது கோடு. இப்போ எனக்கு வர வேண்டிய அவுட்புட்லாம் எனக்கு வந்துருச்சா பார்க்குறேன். எனக்கு தேவைப்படுற எல்லா அவுட்புட்டுமே வந்துச்சு. சரி, ஓகே. இதில் நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் நான் என்ன பண்ணேன், ஐஎம்ஜி சோர்ஸ்னு சொல்லி போட்டேன். ஆனால் ஏன் நம்ம நோட் பேடில் போடுறப்ப நமக்கு ஏன் அவுட்புட் வந்து வரலை அப்படின்னா, இப்போ நான் வந்து Ctrl+A கொடுத்து சி கொடுத்து இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணுறேன், இதையும் க்ளோஸ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன் வந்து நம்ம அங்கே இமேஜ்னு போடுறப்ப வரல அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் நோட் பேடை வச்சு நான் போகிறேன் பாரு. நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, நான் அதாவது விசுவல் ஸ்டுடியோவில் எழுதுனது எல்லாத்தையுமே அப்படியே நான் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணேன். வேறு எதுவுமே நான் பண்ணல. விசுவல் ஸ்டுடியோவில் நான் பண்ணது எல்லாத்தையுமே நான் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைலை வந்து சேவ் கொடுக்குறேன். சேவில் போய் சேவஸ் கொடுத்து என்ன ஃபோல்டர், பிசியில் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு அந்த ஃபோல்டர் பேர் யூடியூப்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்குள்ள இப்போ நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் போய் பார்க்குறேன் சேவ் பண்ணது வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். யூடியூப்னு ஒரு ஃபோல்டர், யூடியூப் அப்படின்னு ஃபோல்டர் இருக்குது, அதை தொடர்றேன். எனக்கு வந்து இங்கே நான் சேவ் பண்ணியிருக்கிறது காமிக்குது. ஆனால் உள்ளே போனால் கார் இமேஜ் அந்த அல்டர்னேட்டிவ்குள்ளே நான் எழுதுனேன் பார்த்தியா, முதல்ல அந்த இமேஜ் ஒர்க் ஆகலாம், அங்கே ஏஎல்டி அதுக்குள்ளே போட்ட கார் இமேஜ் அங்கே டெக்ஸ்ட் மட்டும் ஷோ ஆகும்னு சொன்னேன்னா அதுதான் இது. இங்கே ஒரு கார் இமேஜ் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு எரரில் இருக்குது, அது வரல அப்படி சொல்லுது. ஏன் வரலை அப்படின்னா, நான் எப்படி விசுவல் ஸ்டுடியோக்குள்ளே அந்த இமேஜை கொண்டு வரேன்னா, நான் அது ஃபோல்டராக வச்சுருந்தேன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே அதான் அங்கே பாருங்கள், விசுவல் ஸ்டுடியோவில் அந்த ஃபோல்டர் இருக்குது, நான் போட்ட கோடிங் ஃபோல்டர் இருக்குது, அது கீழே இமேஜ் போட்டிருக்கேன். அதாவது அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் இமேஜையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இது எக்ஸ்னோ லெவல் அப்படிங்கிறதையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு காமிச்சிச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா அந்த இது மட்டும்தான் இருக்குது. நான் இது நோட் பேடில் எழுதுன மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் கீழே இமேஜ் இல்லை.
அதனால் என்ன பண்ணணும், அந்த இமேஜை காப்பி கொடுத்து ஒரு நிமிஷம் காப்பி கொடுத்து இதுக்கு கீழே வந்து நான் பேஸ்ட் பண்ணேன்னா இதுக்கு கீழே வந்து இப்போ என்கிட்ட இமேஜும் இருக்குது நோட் பேடு அந்த ஃபோல்டருக்குள்ளே நோட்பேட் யூடியூப்புங்கிற இதெல்லாம் நோட் பேடை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிங்குங்கிற அந்த கோடு இதுவும் இருக்குது, யூடியூப் இருக்குது, ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஆனால் அப்பயும் எனக்கு நான் இன்னும் வந்துருச்சு. ஓகே ஓகே இந்த டைம் ஒர்க் ஆயிடுச்சு. நோட் பேடில் இருக்கிற இது இந்த டைம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். அதாவது ஒரு ரெண்டுத்தையுமே ஒரே ஃபோல்டரில் இருந்தால் ஒர்க் ஆகும். ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு நான் பார்த்துக்கிறேன். IMG ஓகே ஓகே அதான் இதில் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளேயே நம்ம என்ன ஃபோட்டோவில் போட்டு வைக்கிறோமோ அந்த ஃபோல்டருக்கிடையே அந்த இமேஜ் ஓப்பன் ஆகணும்னா அந்த ஃபோல்டருக்கு அந்த கோடிங் பக்கத்துலேயே அந்த இமேஜையும் போட்டு வைக்கணும். அதாவது ஒரே ஃபோட்டோவில் ரெண்டுமே போட்டு வச்சா தான் நோட் பேடில் வந்து அந்த இமேஜோடு சேர்த்து ஓப்பன் ஆகும். இமேஜோடு அந்த மாதிரி சேர்த்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் இதை நான் டெலிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், டெலிட் பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணால் எனக்கு ஓப்பன் ஆகாது. பார்த்தியா, எரர் வந்துருச்சு. திஸ் கார் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஃபோல்டர் பக்கத்தில் இப்போ இமேஜ் இருக்குது. ஸோ இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன்னா இப்போ இதில் எனக்கு இமேஜ் ஒர்க் ஆகும். அதாவது ஒரே ஃபோல்டருக்குள்ளே நம்ம போட்ட கோடிங்கும் இந்த இமேஜும் இருந்தால் மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும், இல்லை எரர் வரும். இதோட அவ்வளோதான். இது பண்ணாலே 11 எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு.